ஹலோ வீவர்ஸ், குரு மற்றும் சுக்கிரன் இணைவதால சமசப்தம ராஜயோகமானது உருவாக போகிறது. இந்த ஒரு ராஜயோகத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ராஜயோகமானது உருவாக போகிறது. அதாவது 12 ராசிக்காரர்களில் இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் கடந்த சில நாட்களாகவே பொருளாதார ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. நிதி ரீதியாக சில சங்கடங்களையும் பார்த்தீங்கன்னா அனுபவித்து கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட 3 ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு ராஜயோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. எனவே உங்களுடைய கெஸ் படி அந்த 3 ராசி யாராக இருக்கோ அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோக்குள்ள போய் அந்த 3 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் ராஜயோகமானது கிடைக்க போகிறது, நிதி ரீதியான முன்னேற்றமானது எந்த வகையில் உங்களுக்கு அமைய போகிறது, அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சுக்கிர பகவான் அசுரகுரு என்று அழைக்கப்படுவார். இவர் பார்த்தீங்கன்னா காதல், ஈர்ப்பு, செல்வம் மற்றும் புத்திசாலித்தனம் போன்ற வாழ்க்கையில் மனிதர்கள் விரும்பக்கூடிய அனைத்திற்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான். ஒவ்வொரு முறை சுக்கிரனுடைய பெயர்ச்சி அடையும் போது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலேயே அமைய கொடுங்க. அதே சமயம் குரு பகவான் தேவர்களுடைய கடவுளாகவும் கருதப்படுகிறார். குரு பகவான் செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கல்வி மற்றும் செல்வம் போன்றவற்றை வழங்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். குரு பகவான் சுக்கிரனை விட ஒரு ராசியில அதிக காலம் தங்குவார். குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா நீடித்து இருப்பார். மேலும் வரப்போகின்ற அக்டோபர் 10ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியில தனது வளைவு இயக்கத்தை தொடங்க உள்ளார். அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ள நுழைய போகிறார். எனவேதான் இந்த 2 கிரகங்களும் 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. இதனால தான் சுக்கிரனுக்கும் வியாழனுக்கும் இடையே சமசப்தம ராஜயோகமானது உருவாக போகிறது. எனவே இந்த ஒரு சமசப்தம ராஜயோகமானது மிகவும் மங்களகரமான ராஜயோகமாகவே கருதப்படுகிறது. இந்த ராஜயோகத்தின் விளைவாக தான் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நல்லதானது அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. மேச ராசி, சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் தற்போது நல்லதானது நடக்க போகிறது. கடந்த சில நாட்களாகவே மேச ராசிக்கும் சரிங்க நிதி ரீதியாக பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்காங்க. தொழிலில் முடக்க நிலையானது ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானத்தில் தடைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுலேயும் கன்னிராசி நேயர்களை எடுத்துக்கொள்கின்ற பட்சத்தில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாத காலமாகவே தொடர்ந்து கன்னிராசி நேயர்கள் பின்னடைவை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்காங்க. தொழிலில் அவங்க எதிர்பார்த்த பெரிதளவுக்கு லாபமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில் வேலையை பறிபோகக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்பட்டு இருந்தது. ஸோ இப்படி பல பிரச்சனைகளை அனுபவித்து இருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது சமசப்தம ராஜயோகமானது உருவாகி பல நல்லதை செய்யக்கூடிய வகையிலேயே இந்த யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் ராஜயோகம் உருவாக போகிறது, நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு சமசப்தம ராஜயோகமானது அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. குரு பகவான் லக்னத்தில் இருப்பதோடு சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. எனவே தான் மேசராசிக்காரர்களுக்கு சமசப்தம ராஜயோகமானது பல வகையில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளிலுமே மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டில் பணிபுரிய விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த ஒரு யோகத்தால் எதிர்பாராத நிதி நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாக போகிறது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட
போகிறது. குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய பல நல்ல சம்பவங்களானது குடும்பங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கலாம். வேலையில் உங்களுடைய பொறுப்புகளானது அதிகரித்து காணப்படுங்க. அதற்கு ஏற்ப பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு. வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வியாபார எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில் பல்வேறு விதமான இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் மிக சிறப்பான நாட்களாகவே அமைஞ்சிருக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு சமசப்தம ராஜயோகமானது நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிக பொருள் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கக்கூடிய வகையிலேயே நிலைமையானது இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் இருக்க போகிறது. பொதுவாகவே வீட்டில் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கையில் சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருப்பீங்க. மேலும் புதிய அனுபவங்களானது அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்குங்க. தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடும். அது தொழில் மற்றும் வாழ்க்கையில் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியமானது சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த சில 3 மாத காலமாகவே நிறைய பிரச்சனைகளை அனுபவித்துக்கிட்டே இருந்தாங்க. தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்தாங்க. என்னதான் முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப முழுமையான நிதி ரீதியான ஆதாயமானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருந்தது. வரவு 1 ரூபா அப்படின்னா செலவு 10 ரூபா அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. இதன் மூலமாக சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள்லையும் இருந்திருப்பீங்க. மேலும் நிறைய மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு இருந்திருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய துன்பங்களையும் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு தான் தற்போது விடிவு காலமானது பிறந்திருக்கு. நல்லதானது நடக்க போகுது. அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சமசப்தம ராஜயோகமானது சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய காலமாகவே இது சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய அனைத்திலையுமே வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இதை விட இன்னொரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருந்தீங்களோ அவங்களுக்கு தற்போது குழந்தை தொடர்பான நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. எனவே குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. இதன் மூலமாக குடும்பங்களில் மகிழ்ச்சியான சூழலும் உருவாக போகிறது. வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கு இது சாதகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஒட்டுமொத்த பொருளாதார நிலையானது மேம்படக்கூடிய வகையிலையும் உங்களுடைய சேமிப்பானது பெருகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உடல் நிலையானது திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சமூகத்தில் அவர்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் இணைவதால் உருவாகக்கூடிய இந்த ஒரு சமசப்தம ராஜயோகத்தின் மூலமாக மேசராசி, சிம்மராசி மற்றும் கன்னிராசி இந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதானது நடக்கப் போகிறது. பண ரீதியாக தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரப்போகிறது. பணத்திற்கு எந்தவித குறைவுமே இருக்காது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் சிறப்பான சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த நேர காலத்தை மிக சரியாக இந்த 3 ராசிக்காரர்களும் பயன்படுத்திக்கிட்டு தொழிலில் அதிகமாக கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலனானது கிடைக்கக்கூடும். எப்போதுமே 2 கை தட்டினாதான் ஓசை சத்தமானது அதிகமாக கேட்கும் இல்லையா? அதே போல தான் தற்போது கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய சைடில் இருந்து நீங்களும் ஒரு உழைப்பை போடுகின்ற பட்சத்தில் இந்த 2மே சேர்ந்து நல்ல ஒரு அபரிவிதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைய கொடுங்க. மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் 8 to 9
பொழுது லட்சுமி தாய்க்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் சுபிட்சமும் ஒற்றுமையும் உண்டாகும். அதே போல வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக தொழிலில் நல்ல ஒரு மேல்மையான சூழலானது உருவாகி நல்ல லாபமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில் அமையும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.